நேயர்கள் அனைவரையும் இன்றைய சர்வதேச செய்திகளுக்காக நான் வரவேற்கிறேன். அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை ஈரானோடு நேற்று நள்ளிரவில் வரைக்கும் தொடர்ந்தது, அல்லது மாலை வரைக்கும் அது நடைபெற்று முடிவு ஏற்பட்டது. பேச்சின் இடையிலே அமெரிக்காவினுடைய என்வே ஸ்டீவ் விட்காஃப் வெளியேறினார். அவருக்கு பதிலாக டெக்னிக்கல் டீம் மைக் ஆண்டனி மற்றும் அந்த பேச்சுவார்த்தையில் அவருடைய கோர் டீம் கலந்து கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு அமெரிக்காவினுடைய தரப்பில் எந்த செய்தியும் தெரிவிக்கப்படாவிட்டாலும் ஈரானுடைய தரப்பில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சியும் வெளிவிவகாரத்துறை செயலர் ஸ்போக்ஸ்பர்சன் இஸ்மாயில் பஹாயும் தனது கருத்தை வைத்திருந்தார்கள். அப்பாஸ் அராகச்சியினுடைய தன் கருத்தில், நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஒரு கன்க்ளூசிவ், அதாவது முடிவாக இன்னும் சில நேரங்களில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்பாஸ் அராகச்சி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈரானின் சார்பாக பேசும்போது, ஆனால் என்ரிச் செய்வது சம்பந்தப்பட்ட நெகோசியேஷன் டேபிள் இது மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் எப்போதும் பேச விரும்பவில்லை என்றும் அதற்கான தருணம் இது அல்ல என்றும் ஈரானுடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கிறார். நேற்று நான் பேசும்போது சொன்னேன், எத்தனை முறை சொன்னாலும் அமெரிக்கர்கள் திருப்பி திருப்பி எங்களை அது குறித்து பேச வந்திருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் ஈரானுடைய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஈரானுடைய தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கு தெளிவாக என்ன பிடிக்கிறது என்றால், அமெரிக்கா அணு ஆயுதத்தினுடைய துகள்கள் இல்லாத, என்ரிச் இல்லாத ஒரு மண்டலமாக மாற்றுவதற்கு மத்திய கிழக்கில் சராசரி நாடுகளோடு சாதாரணமாக இருக்கக்கூடிய ட்ரோன்களோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். வேறு விதமான தாக்குதல் எந்த உபகரணத்தையும் அது வைப்பது இஸ்ரேலுக்கு ஆபத்து என்று அமெரிக்கா பயப்படுகிறது. அமெரிக்காவினுடைய பயத்திற்கு மற்றொரு காரணம், தொழில்நுட்பத்தில் ஈரான் ஒருவேளை ட்ரோன்கள் தயாரிப்பில் இன்றைக்கு ஷாஹின் போன்றவைகள் பெரும் வெற்றியை உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஈட்டி கொடுத்தது. ஆக இப்படிப்பட்ட வெற்றிகளை அவர் தொடர்ந்து பயணித்தால் அமெரிக்காவினுடைய ஆயுத விற்பனைக்கு பெரும் சிக்கலை ஏற்படும் என்பதும் அமெரிக்காவினுடைய ஒரு நீண்டகால கவலை. ஆகவே இந்த அழுத்தத்தை அவர்கள் கொடுப்பதிலிருந்து அமெரிக்காவினுடைய கவலைகள் இஸ்ரேலை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலை காரணம் காட்டி இன்றைக்கு 300, அதாவது 4 டிரில்லியன் அளவிற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிற போது இவர்களை காட்டி அமெரிக்கா தனது வியாபாரத்தை மத்திய கிழக்கில் பெருக்கி வருது. சரி, இங்கே நம்முடைய கவலைகள் என்னவென்றால், நேற்று ஹவுதிகள், அதற்கு முன்பு இந்த செய்தியை முடிச்சிடுறேன், அதனால் ஈரானுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. நாங்கள் தனியாக நின்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த நெகோசியேஷனில் என்ரிச் சம்பந்தமாக பேச்சுக்கு இடமில்லை. ஈரானுடைய தனித்துவமான அணு ஆயுதத்தினுடைய அந்த மேம்பாட்டு திட்டங்களை பிரச்சனை அல்ல, அதை நாங்கள் சிவிலியன், அதாவது மக்களின் பயன்பாட்டிற்கான திட்டத்திற்கு மட்டுமல்லாமல் எங்களுடைய தொழில்நுட்பத்தை அமெரிக்காவினுடைய ப்ரோஆக்டிவிட்டிஸாக இருக்கும் சவுதிக்கும் நாங்கள் பங்கிட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் மக்களின் நலனுக்காக, மக்களின் செயல் திட்டத்தில், அப்படிதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அப்பாஸ் அராகச்சி தனது பேச்சினூட இந்த பேச்சு இன்னும் முடிந்து விட்டதாக சொல்லவில்லை. இதுக்கிடையில் ஒமானினுடைய தலைவர், இந்த பேச்சில் மீடியேட்டராக இருந்த ஓமன் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த பேச்சு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறது, அடுத்தடுத்த கட்டத்தில் விரிவாக பேசப்படும் என்று அவரும் டாட் டாட் என்று வைத்திருக்கிறாரே தவிர அது புள்ளியிலே முடிந்ததாக சொல்லவில்லை. அமெரிக்காவின் தரப்பில் இதுவரை எதுவும் சொல்லப்படவில்லை. ஸ்டீவ் விட்காஃப் வெளியேறியிருக்கிறார். மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது, ஆண்டனி
பங்கு பெற்றார். மைக் ஆண்டனி மட்டும், அவர் டெக்னிக்கல் டீமுடைய ஹெட்டு, அமெரிக்காவுடைய அணு ஆயுத சம்பந்தமான டெக்னிக்கல் ஹெட்டு மைக் ஆண்டனி. சரி, இப்போ இதில் என்ன முடிவுக்கு வரணும்னா ஒரு முடிவுக்கும் வர முடியல. இப்போது ஒரு விஷயம் தெரியுது, அமெரிக்கா ஈரானை தாக்குவதில் பலகீனமாக இருக்கிறார்கள். ஹவுதிக்களிடத்தில் அவர்களுக்கு பெற்ற அந்த கசப்பான உணர்வும், அது மட்டுமல்லாமல் இன்டெலிஜென்ஸினுடைய அறிக்கையும் அமெரிக்காவை உடனடி தாக்குதலுக்கு இன்னும் நிறைய யோசிக்க சொல்கிறது. ஆகவே தான் 5 கட்ட பேச்சுவார்த்தையிலும் இவர்கள் திமிருகிறார்கள். தங்கள் கருத்தை வலிமையாக பதிவு செய்தும் அமெரிக்கா இன்னும் மௌனித்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த முன்வரவில்லை. அமெரிக்கா அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அமெரிக்கா ஏன் F-15E இதெல்லாம் 16 எல்லாம் அனுப்பியிருக்கிறார்களே டியூகோ கார்சியாவில் என்று பார்க்கின்ற போது, தந்திரோபாய ஒரு நடவடிக்கையாக, அச்சுறுத்தல் நடவடிக்கையை போர்க்கால சூழல்களில் வல்லரசுகள் பயன்படுத்துவது இயற்கை. அப்படியே தான் நாங்கள் தயார் என்று காட்டுவதற்கு டியூகோ கார்சியாவிலே இருந்து தற்போது அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரான், நாம் ஏற்கனவே சொல்வதை போல் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸில் கொஞ்சம் வீக்கு தான். ட்ரோன் சிஸ்டத்தில் அவர்கள் டாப் மோஸ்டாக இருந்தாலும், மிசைல்ஸ் பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக்கில் மிக வல்லமை கொண்டதாக இருந்தாலும், தரைப்படையில் இருந்தாலும், அவர்கள் தற்போது Su-34 ரஷ்யாவிடத்திலிருந்து வாங்குவதற்கான சமிக்கை தருகிறது. நல்லா கவனிங்க. நாம் ஏற்கனவே சொல்லும்போது Su-35, Su-30, Su-15 இதெல்லாம் அமெரிக்காவின் F-35க்கு சமமான அதிக குண்டுகளை சுமந்து செல்லும் F-15க்கு சமமான ஒரு ராட்சச விமானத்தை, குண்டுகளை அதிகம் செலுத்தி போடுகிற அந்த விமானங்கள் ஈரானுக்கு கைமாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. ஈரானுடைய இந்த துணிச்சலுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய இந்த பம்பர்ஸ், அதாவது இந்த பம்பார்டரில் அதிகமாக குண்டுகளை போடுகிற குண்டு விமானங்கள், அதாவது அதிக கலோரிகளை கொண்ட அதிக மியூனிஷன்ஸ், வெடிகுண்டுகளை சுமந்து செல்வது. இப்போ சாதாரண ஏர் ஸ்ட்ரைக்கில் 5 டன்னுனா இது கிட்டத்தட்ட 20 டன்னை சுமந்து செல்லும், 3 மடங்கு அதிகமாக. அதனுடைய விலை இது 50 மில்லியன் என்றால் அது 400 மில்லியன். நல்லா கவனிங்க. ஆகவே இந்த Su-35 அல்ல, சாரி, Su-34 அதனுடைய 1, 2, 4 விமானங்கள் வரை ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா, அதாவது ஈரானுக்கு சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தோடு சேர்ந்த தாக்குதல் யுக்திகளையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வலிமையாக கொண்டிருக்கிற ஈரானுடைய அந்த ஜியோகிராஃபிக்கல் சூழலியல் மண்டலங்களும் இஸ்பஹான், நெட்சான் போன்ற பகுதிகளில் அவர்கள் வைத்திருக்கிற தளவாடங்கள் ஆழமாக இருப்பதையும், இன்னும் பல காலகட்டங்களில் நம்பிக்கை கொண்டுதான் அமெரிக்காவை அவர்கள் தொடர்ந்து மிரட்டுவதையும், அமெரிக்கா 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் 6வது முறையும் தொடரும் என மௌனிப்பதும், அமெரிக்கா வெளிப்படையாக ஈரான் ஒருவேளை இஸ்ரேல் எங்களை தாக்குதல் நடத்தினால் அதற்கு அமெரிக்கா தான் பொறுப்பு என்று நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த கான்சிக்வன்சஸ் மிக மோசமாக இருக்கும் என இஸ்ரேலுக்கு, அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. நேற்றைய பேச்சின் முடிவில் அப்பாஸ் அராக்சியுடைய ஸ்டேட்மெண்ட், நாங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கோம், நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், இந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறது. அதாவது இவர்கள் சொன்ன புது திட்டத்தை அமெரிக்கா ஒன்று சொல்லியிருக்கிறார்களாம் என்று சம்பந்தமாக நேற்று அப்படித்தான் புரிந்து கொள்ள முடிந்தது அவருடைய ஸ்பீச்சில். அந்த புதிய திட்டத்தை குறித்து நாங்கள் நன்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக நல்ல சூழல் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புது திட்டம் என்றால் என்ன என்று எங்களுக்கு புரியவில்லை. அதன் விளக்கத்தை நேற்றைக்கு எந்த ஒரு காணொளியும் வெளியாகவில்லை. அந்த புதிய திட்டம் என்ன, அது எப்படிப்பட்ட திட்டம், அதற்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் ஹவுதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது மட்டுமல்ல, தொடர்ந்து 24x7 அவர்கள் எப்பொழுது நினைத்தாலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 35க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்கின் மூலம்
ஹவுதிகளுடைய வெளிப்படையான நேற்ற லெட்டர், சர்வதேச முஸ்லிம்கள் இந்த அநியாயத்தை கேட்க வேண்டும் என ஹவுதிகள் கேட்கிறார்கள். ஹவுதிகள் ஏன் சொல்றாங்க, இந்த அரபுகள் ஏன் இந்த மௌனம்? நம்முடைய உம்மாக்களான இந்த குழந்தைகள் படுகொலை செய்யப்படுவதை நீங்கள் நாளை இறைவனிடத்தில் சாட்சி அளிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இந்த உம்மாக்கள் இஸ்ரேல் தாக்கி இந்த நிலையில் அழித்து கொண்டிருக்கிற கொத்து கொத்தாக பிள்ளைகளை, குழந்தைகளை கொள்வதை கூட, உம்மா என்று சொன்னால் சேனை என்ற அர்த்தம் அரபியிலே, அப்படிதான் நமக்கு புரிகிறது. முஸ்லீம் உம்மாக்கள், முஸ்லீம் சமூகம் ஏன் அமைதி காக்கிறது என ஹவுதிகள் சவுதி அரேபியாவையும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான், எகிப்து, கத்தர், துருக்கியை கேள்வி கேட்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த மௌனத்திற்கு காரணம் பலஸ்தீனத்தில் நமது சகோதரர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதையும் அவர்கள் மிக மிக இந்த மோசமான நிலைக்கு இறைவனிடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை நேற்று மையப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கொடூரம் தாங்காமல் யூதர்களே போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனிதநேயம் கூட உங்களுக்கு இல்லையா என்ற கேள்வியும் ஹவுதிகள் அரபுகளை நோக்கி கேட்டிருக்கிறார்கள். யூதர்கள் முஸ்லிம்கள் இழப்பீட்டிற்காக எந்த பதிலும் இல்லை, அதாவது யூதர்கள் கூட போராடுகிறார்கள், ஆனால் இஸ்லாமிய உலகம் அமைதி காக்கிறது என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஹவுதிகள் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தகுதிகள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் கேப்பபிலிட்டி, வளம், இதையெல்லாம் வைத்து நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? 100 பேரை ஒரே இரவில் குழந்தை செஞ்சுட்டாங்களே, ஒரே இரவில் 100 குழந்தைகளை குண்டு போட்டு காசாவில் அழித்தார்களே, 100 பொதுமக்களை நள்ளிரவில், டெய்லி 45, 85, இதில் ஏன் மௌனம் காக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். உம்மா ஹேஸ் நோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. அவங்க யாரை சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த உம்மாக்கள் இவர்கள்தான். மே 22ஆம் தேதி நேற்று முன்தினம் 22 பேர் 82 பேர் காசாவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹவுதி மறுபடி ஹைப்பர்சோனிக்கின் மூலமாக அவர்கள் ஏர்போர்ட்டை யாஃபா யூசிங் ஹைப்பர்சோனிக் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதையும் மறுபடி காசா மக்களோடு நாங்கள் துணையிருப்போம் என அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 18, அதாவது 2 பாலிஸ்டிக் மிசைல்களை அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு இவர்கள் அவசரமாக, அதாவது ஹவுதிகளுடைய கேள்வியை நாம் சர்வதேசத்துடைய செய்திகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது நியாயம் இருக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ற அந்த எமிரேட்ஸினுடைய அபுதாபி மற்றும் ஷார்ஜா, ரஸ்ஸல் கைமா மற்றும் இந்த யுனைடெட் துபாய், இது மாதிரி நாடுகளெல்லாம் முழுக்க ஈரான் எதிர்ப்பையும் அமெரிக்காவினுடைய ஆதரவையும் கள்ள உறவை இஸ்ரேல்களோடு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் சொல்வது சவுதி அரேபியாவில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஆகவே தான் அப்ரஹாம் அக்கார்டில் மொராக்கோவோடு அவசர கதியில் யுஏஇ கையெழுத்து போட்டார்கள். யுஏஇயை தாண்டி சவுதி இந்த விவகாரத்தில் மீடியேட்டராக செயல்படும் கத்தரும் அமெரிக்காவுக்கு இந்த 400 லட்சம் கோடியை அல்லது 300 லட்சம் கோடியை 350 லட்சம் கோடியை முதலில் கொடுப்பதற்கு முன்பு காசாவுக்கு நீங்கள் தீர்வு தந்தால் நாங்கள் எங்கள் வளங்களை எல்லாம் உங்களுக்கு கால வரையறையின்றி அள்ளி தருகிறோம் என ஒரே ஒரு பேச்சு பேசியிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அல்லவா? இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட வேண்டியதில்லை. ஜனவரி 19ஆம் தேதிக்கு பின்பு 20ஆம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபர் பதவி ஏற்ற உடனே இவர்கள் ஒரு 500 லட்சம் கோடியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கலாம். இங்கே வாருங்கள், உங்களுடைய காலத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பால்ஃபர் ஒப்பந்தமும் உங்கள் நாட்டுடைய பிரசிடெண்ட்டும் யூகேயும் சேர்ந்து ஒரு சதி செய்து ஒட்டாமா பேரரசு அழிந்த பிறகு எங்கள் மக்களை நீங்கள் எங்கள் நிலப்பகுதிகளை ஆட்கொண்டு விட்டீர்கள். எங்களுக்கான செல்வ வளம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. நாங்கள் கேட்பது தெரிந்தோ தெரியாமலோ இஸ்ரேல் தனதற்கான நிலத்தை தனக்காக்கி கொண்டார்கள். அது பிரச்சனை இல்லை.
அவர்கள் வளமிக்க ஒரு பெரிய டெக்னிக்கல் டீமாகவும் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய அரபு கூட்டணி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், துபாயாக, எல்லா நாடுகளும், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் ஈஜிப்ட், ஜோர்டான் எல்லாரும் சேர்கிறோம். நாங்கள் இந்த வளத்தை தருகிற இந்த 300 லட்சத்திற்கு மேல் கூட ஒரு 200 லட்சம் சேர்த்து தரோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரி, வேறு ஏஐ தொழில்நுட்பம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல காசாவுக்கு தீர்வு தாருங்கள், காசா படுகொலையை நிறுத்துங்கள், நீங்கள் சொல்லுகிற இடத்தில் நாங்கள் கையெழுத்து போடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை சொல்லி அவர்கள் முதலில் தொழில் அக்ரிமெண்ட்டை கூட அமெரிக்காவோடு போட்டாலும் இந்த மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற தவறிவிட்டார்கள். அதான் இப்போ பெரிய சிக்கல். இதற்கு மூல பொறுப்பு சவுதி அரேபியா தான். ஏன்னா அவங்க சவுதியை தான் ரொம்ப விரும்புகிறாங்க அமெரிக்கா. அது ஹவுதிகளுடைய பேச்சில் நியாயம் இருக்குது. இந்த படுகொலைகளை தடுத்து நிற்க நாளை இறைவனிடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உம்மாக்கள், இஸ்லாமிய உம்மாக்களாக, சேனைகளாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இஸ்லாமிய மத அடிப்படை தத்துவத்தில் இருக்கிற சகோதரத்துவத்தின் அடிப்படையில் ஹவுதிகள் ஒரு தீவிரவாத தாக்குதலை உலகத்தின் பார்வையில் இருந்தாலும் அவர்கள் கேட்கிறார்கள். ஆக இந்த நியாயத்தை செயற்படுத்துவதற்கு எர்டோகன் நடித்து கொண்டும் முகமது பின் சல்மான் தன் சுயநல அரசியலும், வழக்கம்போல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை பற்றி நாம் பேச வேண்டியதே இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, சொகுசு வாழ்க்கை மட்டும்தான். ஆக இதில் இருக்கக்கூடிய நியாயம் இவ்வளவு விவகாரம் இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தை அரபுகள் கைவிட்டது பெரும் பாவமான செயலாக ஹவுதிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். நாளை மரணத்திற்கு பின்பு இது குறித்து கேள்வி கேட்கப்படும் என்று சொல்கிறார்கள். அது குறித்தெல்லாம் நமது புரிதலோ எதுவும் நமக்கு இல்லை. இஸ்லாமிய அடிப்படை குழுக்களுடைய தத்துவார்த்த ரீதியான சித்தாந்தத்தில் அவர்கள் கொள்கை மிரட்டலை சவுதி அரேபியா மற்றும் அரபு யூனியனுக்கு, அமெரிக்காவிற்கு நீங்கள் தூண்படுக்கிறீர்களே, நீங்கள் இவ்வளவு வளமும் செல்வமும் ஆயுத தளவாடங்களையும் குவித்து யாருக்காக, என்ன நன்மைக்காக குவிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். அது ரொம்ப முட்டாள்தனம் தான். இவன்கிட்ட 13 லட்சம் கோடிக்கு ஆயுதத்தை வாங்குகிறான் யார்? சவுதி அரேபியா. அதே ஆயுதத்தை பக்கத்தில் இருக்கிற துருக்கிக்கு கொடுக்குறான், F-35. அதே ஆயுதத்தை ஈஜிப்டு, கத்தரு, ஜோர்டான், இஸ்ரேல் கொடுத்துட்டு எல்லாருக்கும் 15 லட்சம் 13 லட்சம் கொடுத்து கடன் எழுதிட்டு யாரும் ஒருத்தன் தாக்கக்கூடாது, சும்மா துருள் பிடிக்க வச்சுருக்கான். இந்த பொது அறிவு கூட இல்லை. அதனால தான் இவர்களுக்கு அண்ணனாக இஸ்ரேலுக்கு மீறி ஈரான் வந்து விடக்கூடாது என்று அமெரிக்கா இவ்வளவு கவலைப்படுது. அதான் அரபுகள் ஒரு அழுத்தமும் கொடுக்காம நல்ல அமைதியாக தங்களை காத்துக்கொண்டு சுகபோக வாழ்க்கையில் இருப்பது தான் ஹவுதிகளுடைய குற்றச்சாட்டு. கடைசியாக ஈரானுடைய புதிய சூசைட் ட்ரோன்களில் 3 தற்போது அன்வெயில்ட் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அல்லது ப்ரோக்ரஸிங்ஸ் கோயிங் ஆன். அது இராணுவ செய்திகளை அவர்கள் வெளியிட மாட்டார்கள். ஆனால் வெளியே கிடைத்த சர்வதேச செய்தியில் ஒரு மல்டிபிள் மிஷன் டிசைசிவ் அட்டாக்ஸான ஹோமா, டிடிபன், ஷாஹின் 1 இந்த 3 அவர்களே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக 12,000 அடி உயரத்திற்கு ஒன்று. ஹோமா வந்து 12,000 அடி உயரத்திற்கு சென்று இலக்கை தாக்கக்கூடிய பயங்கரமான, இட் இஸ் அ புல்லட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டத்தை கொண்டது தான் ஹோமா ட்ரோன்கள். மிக 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 வலிமையானதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுடைய லான்ச் பண்ணுறதுக்கு ரன்வே தேவையில்லை, டேக் ஆஃபுக்கும் ரன்வே தேவையில்லை, அது வந்து அதே மாதிரி லேண்ட் ஆகிறதுக்கும் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. வலிமையான ட்ரோன்கள், சூயிசைடு ட்ரோன்கள் அல்ல லோன். ஹோமா 1. டிபேடியன்ஸ் வந்து டிடிபன்ஸ் வந்து ஒரு லைட் வெயிட் ட்ரோன் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து இதனுடைய சர்வேலன்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாகவும், அது 12,000 அடி உயரத்திற்கு பறக்கக்கூடிய ஹோமா, இரண்டாவதாக டிடிபன் 6,000 ஃபீட் உயரத்திற்காகவும் இலக்கை துல்லியமாக தாக்குவதும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மல்டிபிள் டார்கெட் ஜோன், பல நிலைகளை தோன்ற அடிக்கக்கூடியது 2. 3வது ஷாஹின் 1 வந்து த ஸ்பீட், அகிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஹை, ரொம்ப ஒரு திறன் வாய்ந்தது. இந்த விவகாரத்தை எல்லாம் பார்க்குற போது ஈரானுடைய சார்பில் என்ன சொல்லுகிறதுனா, இதில் இந்த புல்லட் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டமான ஹோமாவும் டிடிபனும் ஷாஹின் 1 இவைகள் அனைத்தும், ஷாஹின் 1 வந்து சூசைட் ட்ரோன், இது வந்து ஃபார் ஃபர்தர்
இதனுடைய ப்ராசஸ் இன்னும் முடியவில்லை என்று நினைக்கின்றேன். இது இருட்டில் துல்லியமாக தன் இலக்கை தாக்கும் ஆற்றல் கொண்டதாக அவர்கள் அன்வெயில் செய்திருக்கிறார்கள். ரோசா நியமத் இது குறித்து ஃபோக்கஸ் த ட்ரோன் சிஸ்டத்தை கொடுத்தும் இதில் வீட்டோல் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் இணைத்திருப்பது எல்லாம் குறித்தும் விரிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தே ஆர் இன்க்ரீஸிங் பவர் ஆஃப் நியூ டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி அச்சீவ்மெண்ட் என்று ஈரான் புகழாரத்தை ரோசா நியமத் அவனுடைய ஆர்சனலில் சேர்க்கப்பட்டிருப்பதை நேற்று சொல்லியிருக்கிறார்கள். தே ஆர் இன்க்ளூடிங் பவர் ஆஃப் நியூ டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ். ஈரான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. ட்ரோன் சிஸ்டத்தில் இந்த மூன்றும் நான் சொன்னதை போன்று ஹோமா, ஷாஹின் 1, டிடீபன் 12,000 அடி உயரம் மற்றும் 6,000 இலக்கை துல்லியமாக. ஆகவே இந்த போர் நடக்கின்ற போது இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் இதை பயன்படுத்த போகிறார்கள். திருப்பி திருப்பி பிராமிஸ் 1, பிராமிஸ் 2 பற்றி ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. F-35 கூட நேற்றைக்கு ஒன்றை காலி செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது பலிஸ்டிக்ஸின் மூலமாக இராணுவ நிலைகளில். அது எந்த பகுதியில் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே போர் முனை அதிகரிக்கிறது, எஸ்கலேஷன். அமெரிக்கா சற்று மௌனமாக இருக்கிறது. அமெரிக்காவின் மௌனத்திற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. பெஞ்சமின் நெத்தன்யாகு எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கிறான். ஆக இதுதான் இன்றைய செய்திகள். மற்றொரு செய்திகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன்.